நிறைவாய் வாழும், நிம்மதியாய் வாழும், வாழ்வதற்காக பிறந்த இனம் தமிழினம் அல்ல, உலகையே ஆள்வதற்காக பிறந்த இனம் தமிழ். உயரிய நெறிகளோடு இன்று பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு இடையில் பல்வேறுபட்ட நலங்களை இழந்து வளங்களை இழந்து துடித்து கொண்டிருக்கும் நம்முடைய இளைய தலைமுறை முதல் முதிய தலைமுறை வரை பல்வேறு குறைபாடுகளில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை மீட்டு வர வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. ஆகவே இயற்கையின் வழி இந்தியாவின் ஒளியாகி உங்கள் இயற்கையார் சின்னையா நடேசன் இயற்கையோடு இணைய அழைக்கின்றேன். எம்முடைய தமிழ் பாரம்பரியத்தை வாருங்கள், இயற்கையோடு இணைவோம், இணை பிரியாமல் இந்த உலகத்தை ஆள்வோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பாரம்பரியத்தை இழந்ததுனால ஒவ்வொரு நோய்களுக்கு ஆட்பட்டுட்டோம். அதில் முக்கியமாக சொல்கிறது இளைஞர்களுக்கான தைராய்டு பிரச்சனை. எந்த இடத்துல நம்ம எதை விட்டோம், எந்த இடத்துல எதை மறந்தோம், எந்த இடத்துல எதை தோத்தோம். அப்போ பசுமை புரட்சியாக இருக்கட்டும், நீல புரட்சியாக இருக்கட்டும், வெண்மை புரட்சியாக இருக்கட்டும், பசுமை புரட்சிக்கு பல அந்நிய தேசத்து அந்நிய நாட்டின் வரவுகளான வேதிப்பொருட்கள் காரணமாக இருந்தன, உயிர்கொல்லி பொருட்கள் காரணமாக இருந்தன. அவை களைக்கொல்லியாக இருக்கலாம், பூச்சிக்கொல்லியாக இருக்கலாம், மரபு மாற்றம் செய்யப்பட்ட பயிரினங்களாக இருக்கலாம். ஆக வெண்மை புரட்சிக்கு அங்கே நாம் வெண்மை புரட்சியை கால்நடை புரட்சியாக எடுத்துக்கொண்டார்கள், கோழி முட்டை இன புரட்சியாக எடுத்துக்கொண்டார்கள். அங்கே இடப்படும் கோழி முட்டைகள் அடுத்த இனப்பெருக்கத்திற்கு பயன்படாது. ஆகவே அந்த முட்டைகளை இனப்பெருக்கம் செய்யக்கூடிய கோழிகளின் அடைகளில் வைத்தால் அவை குஞ்சுகளாக மாறாது. அப்போ குஞ்சு பொறிக்காத முட்டை கூமுட்டை, அப்போ அதை சாப்பிட்றவங்கெல்லாம் கூமுட்டை. அந்த வாழ்க்கையிலையும் தொத்து போயிடும். அப்போ பால் உற்பத்தியில் அயல்நாட்டு கால்நடைகளை கொண்டு வந்ததுனால நம்ம நாட்டு இன பசுக்கள் எல்லாம் அடியோடு அழிக்கப்பட்டு கைவிடப்பட்டு உயர் ரக பசுக்கள் சூரிய ஒளிபடாமல், மேய்ச்சல் இனங்களுக்கு புரிந்துணர்வு இல்லாமல், நீர்நிலைகளுக்கு புரிந்துணர்வு இல்லாமல், இயற்கை வாழ்வியலுக்கு புரிந்துணர்வு இல்லாமல், இயற்கை நெறிகளுக்கு அப்பாற்பட்டு, இயற்கை கோள்களுக்கு அப்பாற்பட்டு வாழும் நெறிப்படி அங்கே பால் கறக்கப்படுகின்ற காரணத்தினால், அவை இனப்பெருக்கம் ஊசிகள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யப்படும் காரணத்தினால், இயற்கை வளங்களும் நெறிகளும் நீர்நிலைகளும் ஆகாய கொள்கைகளும் காற்று கொள்கைகளும் அங்கே கலப்படமாகி போயின. உயிர் சங்கிலி அறுபட்ட காரணத்தினால் வேளாண்மை இணைப்பு என்பது விளைச்சலில் அங்கே மலடாகி போனது. அப்போ வெண்மை புரட்சி. நீல புரட்சியில் இயற்கையாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மீனினங்களை விட்டுவிட்டு செயற்கையாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயர் ரகங்களான கட்லா, ரோகு, மிர்கால், ஏனைய வவ்வால், சில்வர் ஃபிஷ், கேட்ஃபிஷ் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, கொடுவா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இவையெல்லாம் நம்மளை பதம் பார்த்துருச்சு, நம்ம நீர்நிலைகளை போட்டு தள்ளிடுச்சு. அப்போ கால்நடை தனியாவோ வேளாண்மை தனியாவோ மீன்வளம் தனியாவோ இருந்தால் வேளாண்மை சிறக்குமா, பாரம்பரியம் சிறக்குமா? சிறக்காது. அப்போ இது சிறக்காமல் போனதில் நம்ம எங்கே மாட்டிக்கிட்டோம்? அப்போ கால்நடைகள் மாட்டிக்கிட்டதுனால, உயர் ரக பசுக்கள் போனதுனாலையும், நாட்டு இன பசுக்கள் அழிஞ்சதுனாலையும் வீட்டுக்கு வீடு பசுமாடு வளர்க்குறதையே விட்டுட்டோம். எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு குடும்ப கட்டுப்பாடு வர்றப்ப மக்கள் தொகை பெருக்கம் குறைஞ்சிச்சு. எல்லாரும் வருமானத்துக்காக நகரங்களை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தோம். கிராமங்கள் அழிய ஆரம்பிச்சிச்சு. உயர் இடங்கள் அப்படின்னு சொல்லும்போது மரபு மாற்றப்பட்ட பயிர்கள் வேதி உப்புகளுக்கு அடிமையாச்சு. அங்கே விளைச்சல் போச்சு, மாடை மறந்துட்டோம். அப்போ உயர் ரக பசுக்களுடைய பால்கள், அந்த பால் வளம் இயற்கை நெறிப்படி இல்லாததுனால எல்லாருமே பாக்கெட் பாலை உற்பத்தி பண்ணி கிராமங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. பாக்கெட் பாலில் அப்போதைக்கு பாக்கெட் பால், அப்போதைக்கு பாக்கெட் தயார், அப்போதைக்கு வைக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட வெண்ணெய், பிரித்தெடுக்கப்பட்ட உருக்கப்பட்ட நெய், இப்படி எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, தொடர் உடனடி தயாரிப்பு, அதாவது ரெடிமேட் ஃபுட்டுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம். துரித உணவுகளுக்கு, ஃபாஸ்ட் ஃபுட்டுகளுக்கு அடிமை ஆகிட்டோம். அங்கேயும் நம்ம தோற்று போயிட்டோம். அப்போ இந்த கால்நடைகளுக்கு ஒத்து வராத வேளாண்மை, இந்த வேளாண்மைக்கு ஒத்து வராத கால்நடை, இந்த வேளாண்மைக்கும் கால்நடைக்கும் ஒத்து வராத மீன்வளம். இப்போ போகும்போது என்னாச்சு, வீட்டுக்கு வீடு தயிர் பானை இருந்துச்சு. தயிர் பானை இருந்தப்ப அவன் வீட்டில் நாட்டு மாடு இருந்துச்சு. அப்போ நாட்டு மாடு இருந்தப்போ அடுப்படி இருந்துச்சு. அடுப்படி இருந்தப்போ விறகு அடுப்பு இருந்துச்சு, விராட்டி அடுப்பு இருந்துச்சு, உருண்டை எருக்கட்டி இருந்துச்சு. அப்போ இந்த பால் முறையாக பாதுகாக்கப்பட்டு காய்ச்சப்பட்டு பனங்கொட்டை போட்டு கூட எரிப்பாங்க. பனங்கொட்டை எரிக்கப்பட்ட பால் என்ன ஆகும்னா அப்படியே கணக்கணன்னு சுண்டை காஞ்சு அந்த தயிர் அப்படியே கட்டியாக இருக்கும்.
அதனோட வரக்கூடிய வெண்ணெய் சுவையாக இருக்கும். அந்த வெண்ணெயை கடைஞ்சி எடுத்து அப்படியே நீர்மோர் ஆக்கிட்டு அதில் இருக்க வெண்ணெயை எடுத்துட்டு அந்த பாம்புட்டி மண்பான களையத்தை சீப்பாம்பட்டி போட்டு அப்படியே சுரண்டி எடுத்தால் அதனுடைய தாவர விருத்திகள், அந்த நாட்டு பசுமாடு போய் மேய்ஞ்சிட்டு வந்துச்சுல்ல, கீழா நெல்லியை மேய்ஞ்சிருக்கும், குப்பை மேனியை மேய்ஞ்சிருக்கும், புண்ணாக்கு கீரையை மேய்ஞ்சிருக்கும், அருகம்புல்லை மேய்ஞ்சிருக்கும், அந்த கோரப்புல்லை மேய்ஞ்சிருக்கும், எரும மாட்டு புல்லை மேய்ஞ்சிருக்கும், அப்புறம் இந்த நீர்முள்ளியை மேய்ஞ்சிருக்கும், ஏனைய இப்படி எக்கச்சக்கமான புள்ளினங்களை மேய்ஞ்சிருக்கும். அப்புறம் வீட்டில் இருந்த வைக்கோல் பொருளில் உள்ள வைக்கோலை போட்டிருப்பாங்க. இந்த வைக்கோலில் உள்ள ஆக்சாலிக் ஆசிட் வந்து காயை கனியாக மாற்றக்கூடியது. அப்போ காயாக இருக்க எண்ணத்தை கனிவாக மாற்றினால் என்ன, அங்கே என்ன இருக்கும், இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும் பொழுது காயாய் போன சொற்களை வாழ்க்கையில் பயன்படுத்தினால் அது என்னாகும், வாழ்க்கை முரண்பாடு ஆகி போயிடும், நண்பர்கள் பிரிந்து விடுவார்கள், உறவுகள் கெட்டு போய்விடும். அப்போ இந்த உறவுகள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் உயிரியல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த தயிர் பானையை சுரண்டி வரும்போது வரக்கூடிய அந்த தாவர வீழ்படிவுகள் மருத்துவமாக பயன்படுத்துச்சு, மகத்துவமாக பயன்படுத்துச்சு. அது யார், பாட்டி 5 மணிக்கு தயிரை கலக்கிடுவாங்க, மோராக கலக்கிட்டு வெண்ணெயை எடுத்துட்டு பானை அப்படியே சுத்தம் பண்ணி அதை உருட்டி பேரனுக்கு பேத்தி கொடுக்கும்போது எந்த பேரனும் பேத்தியும் மலடா வரலையா, எந்த பேரன் பேத்திக்கும் தைராய்டு வரலையா. தயிர் பானை இருக்கிற வரைக்கும் தைராய்டு பிரச்சனை இல்லை, மோர் பானை இருக்கிற வரைக்கும், வெண்ணெய் பானை இருக்கிற வரைக்கும் ஆண்மை குறைபாடு இல்லை, நீர்க்கட்டி இல்லை. அப்போ இந்த நெய்யை தீபம் ஏற்றுற வரைக்கும் செல்வ செழிப்பு குறைவாக இல்லை, ஆரோக்கியம் நிலச்சிருந்துச்சு. அப்போ முன்னோர்களுடைய வழிபாடு இருந்துச்சு, அமாவாசையில் முன்னோர்களை வழிபட்டாங்க. அப்போ எல்லாமே இயற்பியல், வேதியியல், உயிரியல். இயற்பியலை கடைபிடித்த தமிழன், வேதியியலை கட்டி காத்த தமிழன், உயிரியலை போற்றி பாதுகாத்த தமிழன். இப்படி இயற்கையோடு இணைந்த தமிழனுக்கு எல்லாம் பேரறிவாகவே இருந்தது. நவீன வாழ்க்கையில் இயந்திரங்களை கொண்டு வந்த காரணத்தினால் கிரைண்டர் வந்தது, மிக்சி வந்தது, காத்தாடி வந்தது, வாஷிங் மிஷின் வந்துச்சு, எல்லாமே இயந்திரமாக போச்சு. ஆக இன்னைக்கு நடக்கிறதுக்கே முடியலை அவனால். வயலுக்கு போய்கிட்டு இருந்த தமிழன் இன்னைக்கு வாக்கிங் போக வேண்டியதாக போச்சு, உடற்பயிற்சி போச்சு. கம்மாயில் போய் குளித்த தமிழன் நீச்சல் குளத்துக்கு போக வேண்டியதாக போச்சு. எல்லாம் காசு காசுன்னு பேய் பிடிச்சி போய் அலைகிறான். இதிலிருந்தெல்லாம் மீட்டெடுக்கணும்னா தமிழ் பாரம்பரியத்தோடு வாருங்கள், கிராமங்களை போற்றி பாதுகாருங்கள். தயிர் பானை ஒவ்வொரு வீட்டிலும் தடம் பதிக்கட்டும், தைராய்டு விரட்டி அடிக்கப்படட்டும், நெய்ச்சட்டி எங்கே பார்த்தாலும் நிறையட்டும், வாசனை அங்கே துளிர்க்கட்டும், நல்ல உணவோடு உணர்வோடு வாழ்வோம், நம் தலைமுறை தலைக்கட்டும்னு இயற்கையோடு தைராய்டை விரட்டி அடித்து ஆண்மையை வரவழைத்து ஆன்மீகத்தை நிலைநாட்டி அறிவியலை உலகுக்கு சொல்வோம். ஆளுமையாக தமிழினம் தலைமுறை காக்கட்டும். உங்கள் இயற்கை சின்னையா நடேசன். நன்றி நன்றி நன்றி.